ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஜிஸ் டே புக். இன்றைக்கி நம்ம குல்கந்தை வச்சு ஈஸியாக செய்யக்கூடிய 3 விதமான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். குல்கந்து இயற்கையிலேயே ரொம்ப கால்சியம் சத்து நிறைஞ்சதுங்க. அது மட்டும் இல்லை, ரொம்ப ஹீட்டுனால் வரக்கூடிய உபாதைகளுக்கெல்லாம் குல்கந்து ரொம்ப நல்லதுங்க. உடலுக்கு குளிர்ச்சியை தரும். குல்கந்து அசிடிட்டிக்கு, வயிற்றில் வரக்கூடிய அல்சருக்கெல்லாம் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தோன்னா குணமாகுங்க. அது மட்டும் இல்லைங்க, வாயில் ஏற்படக்கூடிய வாய்ப்புண்ணுக்கெல்லாம் நம்ம டெய்லி சாப்பிட்டுட்டு வர அதில் நல்ல நிவாரணம் கிடைக்குங்க. குல்கந்தில் விட்டமின் பி சத்தும் விட்டமின் சி சத்தும் நிறைஞ்சு இருக்குங்க. இனிமேல் நாம் டெய்லி ஒரு ஸ்பூன் குல்கந்து சாப்பிட்ற பழக்கத்தை உருவாக்கிக்கலாங்க. சரி வாங்க, முதல்ல வெண்ணெய் குல்கந்து ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெயை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குல்கந்தையும் அதே பவுலில் சேர்த்து ரெண்டையுமே நல்லா கலந்துக்கலாங்க. இந்த டிஷ்ஷை நான் பெங்களூர் போனப்போ சாப்பிட்ருக்கேங்க. பெங்களூரில் இருக்கிற பேக்கரி ஷாப்லலாம் இந்த வெண்ணெய் குல்கந்து ரொம்ப ஃபேமஸுங்க. ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த டிஷ்ஷு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வெண்ணெயையும் குல்கந்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பழுத்த ஒரு வாழைப்பழத்தை ஸ்லைஸ் பண்ணி அதிலையே சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரியான உணவுகளை குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்துறது மூலயமா அவங்கள நிறைய பழங்கள் சாப்பிட்ற பழக்கத்தை உருவாக்க முடியுங்க. வாழைப்பழத்தை கட் பண்ணி சேர்த்ததுக்கப்புறமா பழுத்த பொடியாக நறுக்கின பப்பாளி பழத்தையும் பவுல்லையே சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க. இந்த 2 பழம் மட்டும் இல்லைங்க, எந்த விதமான பழங்களையும் இது கூட சேர்த்துக்கலாங்க. மாதுளை, சப்போட்டா, ஆப்பிள் அந்த மாதிரி பழங்களையும் இது கூட சேர்த்துக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் உலர்ந்த திராட்சை, பொடியாக நறுக்கின முந்திரி, பாதாம் இதெல்லாம் கூட சேர்த்து கொடுக்கலாங்க. சாப்பிடும்போது க்ரன்ச்சியான டேஸ்ட்டோட ரொம்ப நல்லாவே இருக்குங்க. இது கூடவே நம்ம ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம் கூட வச்சு கொடுக்கலாங்க. அப்போது நமக்கு ஒரு டேஸ்டி ஹெல்த்தியான ஒரு டெசர்ட் தயாராகிடும். சரி வாங்க, இப்போது லெஃப்ட் ஓவர் பூரியில் எப்படி குல்கந்தை வச்சு சர்வ் பண்ணலான்றதை பார்க்கலாம். மீந்து போன பூரியில் குல்கந்தை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கூடவே பொடியாக நறுக்கின நட்ஸ் எது வேணாலும் நம்ம தூவி கொடுக்கலாங்க. இங்கே நான் முந்திரி பருப்பை மட்டும்தாங்க பொடியாக நறுக்கி அது மேலே தூவி கொடுக்குறேன். இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலுக்கு நம்ம ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெசிபியாகவும் இதை கொடுத்து அனுப்பலாங்க. பூரிக்கு நடுவில் கொஞ்சமாக நம்ம குல்கந்தை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாங்க. அதுக்கு மேலே பொடியாக நறுக்கின முந்திரி, பாதாம், திராட்சை இதில் எதை வேணாலும் தூவிக்கலாங்க. அதுக்கப்புறமா பூரியை ரோல் பண்ணி அப்படியே நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தாங்க. இதே மாதிரியே நம்ம சப்பாத்திலையும் செஞ்சு கொடுக்கலாங்க. அதே மாதிரியே தோசையில் குல்கந்தை ஸ்ப்ரெட் பண்ணி நட்ஸ் எல்லாம் தூவி நம்ம குல்கந்து தோசையாகவும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க. இது எல்லாமே நம்ம குழந்தைங்களை கண்டிப்பாக இம்ப்ரெஸ் பண்ணும். அடுத்ததாக பேக்கரி ஷாப்பில் கிடைக்கக்கூடிய நம்ம எல்லாரோட ஃபேவரட்டான பட்டர் பன் ஜாம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இங்கே ஜாமுக்கு பதிலாக நம்ம குல்கந்தை ஒரு சைடு அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் வெண்ணெயை பூசி நம்ம சர்வ் பண்ணலாங்க. இதனால் நம்ம ப்ரிசர்வேட்டிவ்ஸ் உள்ள ஜாம் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம். இது நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கும் நல்லதுங்க. நீங்களும் இந்த 3 விதமான ஈஸி ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் ரெசிபீஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனில் ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.